Hello everyone, welcome to NEET in 200 days challenge. Number இருக்குது daily challenge day number 29ல. So day number 29 வந்தாச்சு. இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா 30ஆம் தேதி பார்ப்பீங்க. So day number 29க்கான challenge என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா lecture 5 and 6 motion of satellite and Keplerஸ்லாம் பார்க்க போறீங்க. ஐசோமெரிசம்ல lecture 8 and 9 ஓகேவா? ஸோ இதுவும் PYQ நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இதோட நல்லா பார்த்தீங்கன்னா 1 month தான் முடிஞ்சிருக்கு. கரெக்டாக இது நம்ம சேலஞ்ச் நம்பர் 29ல் இருக்கும். 29 நாட்கள் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா 30 அக்டோபர் அன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ நல்லா பாரு, 30 அக்டோபர் இந்த வீடியோ கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 1 month ஓகேவா? அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 1 month முடியுது. 1 monthல ஃபிசிக்ஸில் ஒரு புக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? 1 புக்கு ஃபஸ்ட்டு வால்யூம் புக்கு 11th ஃபஸ்ட் வால்யூம் புக் கம்ப்ளீட்டாக தரவு பண்ணியாச்சு. டெஸ்ட்டும் எழுதிக்கிட்டு இருக்கோம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வால்யூம் புக்கில் 2 லெசன் மட்டும் உங்களுக்கு மிச்சம் இருக்குது. நம்ம செகண்ட் வால்யூம் புக்கில் வந்துட்டோம். கரெக்டாக இல்லையா? ஃபஸ்ட் வால்யூம் புக்கில் மிச்சம் விட்ட 2 லெசனுக்கு வந்து செகண்ட் வால்யூம் புக்கில் 2 லெசன் எக்ஸ்ட்ரா படித்தாச்சு. கரெக்டாக ஆக்சுவலாக மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் 3 லெசன் படித்தாச்சு. ரெடாக்ஸ் ரியாக்ஷன் படிச்சிட்டோம். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா IUPAC முடிச்சாச்சு, ஐசோமெரிசம் முடிச்சாச்சு. சார் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ் பிளாக் எலிமெண்ட் ஹைட்ரோஜன் அந்த லெசனில் டெலீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 லெசன் முடிஞ்சுன்னா இந்த ஃபஸ்ட் வால்யூம் புக் முடிஞ்சிடும் உங்களுக்கு. எதில்? கெமிஸ்ட்ரியில். இப்போ ஃபிசிக்ஸில் பார்த்தோன்னா ஒரு புக் முடிச்சாச்சு. கெமிஸ்ட்ரியில் ஆக்சுவலி 2 புக்கே முடிஞ்சிடும். ஓகேவா? இன்னும் 2-3 லெசன் இருக்குது. ஸோ நம்ம என்ன வச்சுக்கலாம், ஒரு புக் முடிச்சாச்சு, இன்னும் ஒரு புக் இருக்குது அப்படின்னு கூட கணக்கு வச்சுக்கோங்க. நோ ப்ராப்ளம் அட் ஆல். பட் யோசிச்சு நம்பர் ஆஃப் லெசன்ஸ் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணு. ஃபஸ்ட் வால்யூம் புக்கில் எத்தனை லெசன் முடிச்சாச்சு, செகண்ட் கெமிஸ்ட்ரியில் எத்தனை லெசன் முடிச்சாச்சு. நல்லா பாரு, நம்ம படித்தது எத்தனை நாளைக்கு? 1 month ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். 1 month ஹார்ட் ஒர்க்கில் பார்த்தோன்னா 2 சப்ஜெக்ட்லேயும் ஒரு புக்கு முடிஞ்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரி மாதிரியே பயாலஜிக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11th பாதி புக்கு முடிஞ்சிருக்கணும். ஓகேவா? சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு அது முடிச்சிருக்கீங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு, ஓகேவா, நாளைக்கு நான் 1 day வந்து உங்களுக்கு வந்து ஷெட்யூல் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம 12th புக்கில் போயிடுவோம் ஃபிசிக்ஸ்க்கு. ஓகேவா? கெமிஸ்ட்ரிக்கு இந்த டாபிக் கண்டினியூ பண்ணிவிட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எங்கே வந்துடுவோம், 12th வருவோம். ஏன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜனும் IUPAC இருக்கும். ஓகே, IUPAC இல்லை, ஹைட்ரோஜனும் இன்னொரு லெசன் இருக்கும், GOC ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அது முடிச்சா தான் நம்ம 12th வர முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் எத்தனை லெசன் முடிச்சாச்சுங்கிறத நோட் பண்ணிக்கோ. சரியா? இத்தனை லெசன் ஒன்று கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸில் 12th ஃபிசிக்ஸுக்கு போக போகிறோம். ஓகேவா? ஸோ நல்லபடியாக படிச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நீ முடிச்சிருக்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணு. அதே மாதிரி சீக்கிரமாக இந்த லெக்சரை முடிக்க பாரு, கொஞ்சமாச்சு எங்கள் கூடயே வந்துடு. ஓகே? ஸோ இதான் உங்களுக்கான சேலஞ்ச். இந்த லெக்சர் பார்த்து முடிச்சிருங்க. நல்லபடியாக படி. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.